நாங்கள் விதியை மாற்றிவிட்டோம். விதி 13 இருக்கக்கூடிய நிறுவனுடைய அதிகாரம் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றதை மாற்றி நிறுவனருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவர்தான் எல்லாம் என்றெல்லாம் மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? ஒரு கட்சியினுடைய விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். பொதுக்குழுவில் 2/3 பெரும்பான்மையோடு தான் அதை நிறைவேற்ற வேண்டும். விதி 34 கீழ் இது. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த வழக்கில் கட்சியினுடைய விதி 33 கீழ் கட்சியினுடைய பொதுக்குழு, அதாவது அவருடைய பைலா மாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். விதி 33 என்ன சொல்லுது? சப் ரூல்ஸ் பற்றி, துணை விதிகளை பற்றி சொல்கிறது. துணை விதிகள் கொண்டு வருவதும் மாற்றுவதும் உருவாக்குவதற்கும் விதி 33 சொல்லுகிறது. ஆனால் விதி 33 கீழ் கட்சியினுடைய அடிப்படை அந்த விதியவே மாற்றியிருப்பதாக, பைலாவையே மாற்றியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜி.கே. மணி அவர்கள் 25 ஆண்டுகளும் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த கட்சியில் அதிக பதவியை, அதிக அந்தஸ்தை, அதிகாரத்தை சுவைத்தவர், இங்கே அமர்ந்தவர் ஜி.கே. மணி அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? கட்சியினுடைய பல தொண்டர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஜி.கே. மணி அவர்கள். இந்த கட்சியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பறிக்க வேண்டும், இந்த கட்சியை தானும் தன் மகனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் சவாலாக சொல்லுகிறேன், இது யார் செய்த காரியம்? இப்படி ஒரு காரியத்தை யார் செய்வார்கள்? குறைந்தபட்சமாக இருக்க வேண்டாம். நேற்று வழக்கு நடக்கிறது. டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்ன? டெல்லியில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த அன்புமணிக்கு 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை பதவியை நீட்டித்து கொடுத்த அந்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய மனு, அவருடைய வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தை ரத்து செய்ய முடியாது, அதை திரும்ப பெற முடியாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எங்கே அவர்கள் வெற்றி பெற்றார்கள்? வழக்கு முடிந்து, விசாரணை முடிந்து, நாங்கள்லாம் வெளியே வருவதற்குள்ளாக ஓடி போய் அங்கிருந்து வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வெற்றி? யாருக்குமே சின்னம் இல்லை, கட்சியை யாருக்கும் தர முடியாது, தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டது. கட்சியை பறித்து கொண்டால் அது வெற்றியா? மாம்பழம் சின்னம் பறிக்கப்பட்டால் அது வெற்றியா? இதுதான் உங்களுடைய அடிப்படையான நோக்கமா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? அன்புமணியிடமிருந்து மாம்பழம் சின்னத்தை பறிக்க